எங்களை கடைசியில காப்பாத்துவான்னு நினைச்ச எங்க மகன் விபத்துல காலமாகிட்டான். பிகாம் படித்த இளைஞரின் உடல் பலருக்கும் உதவியாக உடல் உறுப்பு தானத்திற்கு தயாரான நிலையில் வாயிலில் கதறிக்கொண்டிருக்கும் பெற்றோர். திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் காந்திபுரம் என்ற பகுதியை சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் சேதுபதி பிகாம் முடித்துவிட்டு விவசாய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்திருக்கிறார். திருமணமான அந்த இளைஞருக்கு கடந்த மாதம்தான் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. தற்போது அந்த மனைவி கணவரை இழந்து கைக்குழந்தையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் சேதுபதி காந்திபுரம் அருகே உள்ள விவசாய தோட்டத்திற்கு கூலி தொழிலாளர்களுக்கு டீ வாங்கி கொடுப்பதற்காக தனது பைக்கில் உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த கார் திடீரென எதிரே வந்துவிட்ட முதியோர் மீது மோதாமல் இருக்க திருப்பிய போது சேதுபதி பக்கமாக கார் வர நிலை தடுமாறிய சேதுபதி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். தலைப்பகுதி முழுவதும் படுகாயமடைந்து விட்டார். திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தனியார் மருத்துவமனை மற்றும் கோவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சேதுபதி குணமாகவில்லை. தொடர்ந்து சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கும் கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போது சேதுபதி மூளைச்சாவு அடைந்து விட்டார் என்ற அதிர்ச்சி தகவலை கொடுத்தனர். தொடர்ந்து மூளையிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது என்றும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் இருக்கும் உடல் உறுப்புகளை பிறருக்கு தானமாக வழங்கினால் பிறர் உயிர் பிழைப்பார்கள் என்ற தகவல் சேதுபதியின் மனைவி மற்றும் பெற்றோரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. பிறர் மூலமாக தனது கணவர் தங்களது மகன் உயிர் வாழ வேண்டும் விருப்பம் கொண்ட அந்த பெற்றோரும் மனைவியும் உடலை தானம் செய்வதாக எழுதி கொடுத்தனர். சேதுபதியின் 2 கண்கள், இதயம், சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றப்பட்டு பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக அந்த குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த காட்சி அனைவரது உள்ளத்தையும் நொறுக்கியது.